அலகு 4 தகவல் செயலாக்கம் 4.1 முறையான பட்டியல் கலைச்சொற்கள் தகவல் விவரங்கள் பட்டியல் ஒழுங்கமை குழு சேகரி பயணம் செய்வோம் வண்ண வண்ண மீன்கள் மீன் தொட்டியில் உள்ளே வண்ண வண்ண மீன்கள் அழகாக உள்ளன. செய்து பார். பின்வரும் மீன்களுக்கு மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வண்ணம் தீட்டுக. கற்றல். வாங்க விளையாடலாம். படத்தை பார்க்க. வினாக்களுக்கு விடையளி. 1. ஏழுக்கல் ஆட்டம் விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. மின் கம்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. மரத்தடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. காக்கைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. அனைத்து குழந்தைகளும் தொடர்வண்டி விளையாட்டில் பங்கேற்றால் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்? 6. நீ விளையாடும் மற்ற விளையாட்டுகளை கூறுக. செய்து பார். பிறந்த நாள் கொண்டாட்டம். படத்தை பார்த்து கேள்விகளுக்கு விடையளி. அட்டவணையில் குல்லா அணிந்துள்ள பெண்ணின் எண்ணிக்கை 2. குல்லா அணிந்துள்ள ஆணின் எண்ணிக்கை 3. அதேபோல் படத்தில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை எழுதுக. 4.2 தகவல்களை ஒழுங்கமைத்தல் கற்றல். உனது உறவினர்களை அறிவோமா? அட்டவணையில் உறவினர்கள் உறவினர்களின் எண்ணிக்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாத்தா பாட்டி மாமா அத்தை. உறவினர்களின் எண்ணிக்கையை படத்தை பார்த்து எண்ணி எழுதுக. செயல்பாடு. போக்குவரத்து சாதனங்கள். வழிமுறை. சிறு சிறு குழுக்களாக வகுப்பில் உள்ள மாணவர்களை பிரிக்கவும். 2. ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு எப்படி வருவார்கள் என்பதை குழு உறுப்பினர்களுடன் விவாதிக்க வேண்டும். 3. அட்டவணையில் கருப்பு குறியிட்டு மாணவர்கள் அட்டவணையை நிறைவு செய்க. 4. எடுத்துக்காட்டாக 3 மாணவர்கள் மிதிவண்டியில் வருவதாக இருந்தால் மாணவர்கள் எண்ணிக்கையை கருப்பு குறியீட்டால் மிதிவண்டிக்கு எதிரே உள்ள நிரலில் 3 முறை குறிக்க வேண்டும். அட்டவணையில் எப்படி வருகிறார்கள் மாணவர்களின் எண்ணிக்கை குறியீடு மொத்தம். யோசித்து படத்தை பார்த்து நிரப்புக. 1. நீ எவ்வாறு பள்ளிக்கு வருவாய்? தேர்வு செய்க. மிதிவண்டி வண்டி ஆட்டோ வேன் பேருந்து. எது என்பதை தேர்வு செய்க. 2. உனது குழுவில் உள்ள நண்பர்களில் பள்ளிக்கு எத்தனை பேர் நடந்து வருகிறார்கள்? 3. உனது குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உனது குழுவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பேருந்தை தேர்வு செய்க. என்னது? ஒரு பெண்ணு பேக் பண்ணிட்டு நடந்து வராங்க. மிதிவண்டி வண்டி ஆட்டோ வேன் பேருந்து. இதில் எவை? யோசித்து தேர்வு செய்க. 5. உனது குழுவில் குறைவாக பயன்படுத்தும் போக்குவரத்தை தேர்வு செய்க. மிதிவண்டி வண்டி ஆட்டோ வேன்
பேருந்து. இதில் எவை யோசித்து தேர்வு செய்க.